தசரதர் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்த திட்டமிட்டார். ஆனால் தாய் கைகேயி முன்பு அளிக்கப்பட்ட தசரதரின் வாக்குறுதியை பயன்படுத்தி ராமரை காட்டிற்கு அனுப்பவும் தன் மகன் பரதனுக்கு ஆட்சியை வழங்கவும் வேண்டும் என்று வலியுறுத்தினாள். ராமர் மகிழ்ச்சியுடன் ஆட்சியை துறந்து மனைவி சீதையுடனும் தம்பி இலக்குவனுடனும் காட்டிற்குச் சென்று சித்திரக்கூட பர்வதத்தில் தங்கினார். பரதன் அயோத்திக்கு திரும்பியதும் தன் தாயின் செயலை கண்டித்தார். அண்ணன் ராமனே நாட்டை ஆள வேண்டும் என்று கூறி ராமரை அழைத்து வர முயன்றார். ஆனால் ராமர் தந்தையின் கட்டளையை மதித்து திரும்பி வர மறுத்தார். பிறகு பரதன் ராமரின் பாதுகையையாவது தருமாறு கேட்டுப் பெற்றார். நீங்கள் வரும் வரை உங்கள் பாதுகையே நாட்டை ஆளும் என்று கூறி நந்தி கிராமத்தில் பாதுகையை சிங்காதனத்தில் வைத்து பூஜை செய்தார். இந்த பாதுகா பட்டாபிஷேகம்தான் ராமபக்தியின் பெருமையை உணர்த்தும் உச்சகட்டம். வால்மீகி மற்றும் கம்பர் இருவரும் இதுபோன்ற ராமபக்தியின் பெருமைகளை போற்றிப் பாடியுள்ளனர்.